ஃப்ரூட் ரசமலாய் செய்யலாம் நம்ம பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். 2 ஏலக்காவையும் 1/2 கப் சர்க்கரையை எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மைய அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு அது பவுடர் நைஸாக இருக்கணும். இப்போ இதை வேற ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 1 கப் காய்ச்சின பால் எடுத்துக்கோங்க. இந்த காய்ச்சின பாலில் நம்ம சர்க்கரையை நைஸாக அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதுலேருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரையை இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இதே போல் நல்லா கலந்துடுங்க. இப்போ இது ஒரு பக்கமாக எடுத்து வச்சிடலாம். ஒரு 4-5 ஸ்லைஸ் ப்ரெட்டை எடுத்துக்கோங்க. இதே போல் ஓரம் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்ககிட்ட இதே போல் ஒரு டம்ளர் இருந்ததுனாக்கா அது நடுப்புற வச்சு ஒரு ரவுண்ட் ஷேப்பை ப்ரெட்டை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே போல் ரவுண்ட் ஷேப்பாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஓரம் கட் பண்ணி நம்ம செஞ்சோம் இல்லையா, ஓரம் கட் பண்ணாமையும் இதே போல் மிடில் வச்சு அந்த ரவுண்ட் ஷேப்பை நம்ம எடுத்துக்கலாம். இதே போல் நம்மக்கிட்ட இருக்க பிரெட் எல்லாத்தையும் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் இங்கே 6 பிரெட் ஸ்லைஸ் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம பாலில் சர்க்கரை கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் இந்த ப்ரெட்டை இதே போல் நினச்சி நல்லா இந்த பாலை ஃபுல்லாத்தையும் நல்லா பிழிஞ்சு எடுத்துருங்க. அதே போல் நம்ம கிட்ட இருக்க ப்ரெட்டை எல்லாத்தையும் இதே போல் பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இங்கே நான் பாதாம், முந்திரி, அக்ரூட்டு, ட்ரை கிரேப்ஸு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா சின்னதாக கட் பண்ணி நட்ஸ் எல்லாத்தையும் நான் ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம பாலில் டிப் பண்ணி வச்சுருக்க ப்ரெட்டுக்குள்ளே அந்த நட்ஸை வச்சு இதே போல் நல்லா மடித்து எடுத்துக்கோங்க. இதே போல் நல்லா மடித்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கிட்ட இருக்க எல்லா ப்ரெட்டையும் இதே போல் நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ நான் இங்கே மலாய் எடுத்து வச்சுருக்கேன். நான் 2 டேபிள் ஸ்பூன் மலாய் எடுத்திருக்கேன். அதை நல்லா உதிர்த்துக்கோங்க. இப்போ இதில் நான் 2 டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடர் சேர்த்துக்கிறேன். கூடவே நம்மக்கிட்ட சர்க்கரை அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ப்ரெட்டு நினச்சதுக்கு அப்புறம் பால் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா தனியாக, அது அப்படியே இருக்கட்டும். இப்போ இந்த மலாய், மில்க் பவுடர், சர்க்கரை இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ மீதி இருக்கிற பாலை இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா கலந்து எடுத்துருங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா ப்ரெட்டு, அதில் ஒரு பிளேட்டுக்கு இப்போ நான் மாற்றி வச்சுருக்கேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மலாயை அது மேலே அழகாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இதுக்கு மேலே உங்களுக்கு என்னென்ன டெக்கரேட் பண்ணணுமோ நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கோங்க. நான் இங்கே பிஸ்தாவை சின்னதாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். அதை நான் மேலே ஸ்ப்ரெட் பண்ணுறேன். நீங்கள் செர்ரி கூட மேலே இதில் சேர்த்துக்கலாம். எவ்வளோ ஈஸியாக நம்ம அடுப்பே பற்ற வைக்காமல் நம்ம ட்ரை ஃப்ரூட் ரசமலாய் செஞ்சுட்டும் பாருங்கள். இந்த ஈஸியான ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்கும் இது. இந்த ஈஸியான ட்ரை ஃப்ரூட் ரசமலாய் ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.